ஹலோ ஹோய்பீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் மக்கால இருந்து உங்கள் கல்ஃப் ரைடர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கா நகரில் எப்படிலாம் இஃப்தார் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதாவது இஃப்தாருக்கு எப்படிலாம் அவங்க மக்கள் வந்து நடமாடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல போயிட்டு இஃப்தார் திறக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கிறது வந்து ஜபல்நூர் பக்கத்தில் இருக்கிற அல்ஹாஜ் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். எல்லா இடமும் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. அந்த நோன்பு திறக்கிற டைம் வந்தாலே பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டுலேயும் சரியான கூட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சரீசூரில் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு பள்ளிவாசலில் ரம்ஜான் வந்தாலே அந்த பள்ளிவாசலில் வந்து நோன்பு திறக்கணும்னு ரொம்ப நாள் நமக்கு ஆசை. 2 டைம் நாங்கள் வந்து அங்கே போய் நோன்பு திறக்க போனோம். இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு திருப்பி வருவோம். நேற்று கடைசியில் ஒரே ஒரு கை தான் கிடைச்சது சாப்பாடு. அந்த ஒரு பருக்கை இவருக்கு, ஒரு பருக்கை நமக்கு. 2 டைமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த பிரியாணி மட்டும் கிடைக்கல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த பக்கம் போனாலே உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த அது எப்படியா சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம இன்றைக்கி போக போகிறோம். போயிட்டு கிடைக்குதோ இல்லையோ நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். பள்ளிவாசலுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இஃப்தார் நடக்கும். எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து இஃப்தார் நடத்துவாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்ட போய் காட்டுறேன். இன்னும் பார்த்திங்க இவ்வளோ பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இஃப்தார் நடந்துகிட்ருக்கு. எல்லா நாட்டு மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். மேக்ஸிமம் வயசான மக்கள் ஃபுல்லாக இதில் உட்காந்துருக்காங்க. மேக்ஸிமம் வயசானவங்க இருக்காங்க. இன்னும் பிரியாணி அண்டா வரலன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் வந்தாச்சு. நம்ம வழக்கம் போல் நம்ம வந்தாலே இங்கே பிரியாணி தர மாட்டேங்கிறாங்க. இந்த வட்டமும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தரல. பட்டு மற்ற இஃப்தாருக்கு தேவையான பழம், ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டதுனால நம்மளுடைய இஃப்தார் தனியாக நம்ம போய் திறக்க போகிறோம். வாங்க. இந்த பள்ளிவாசலே பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. பள்ளிவாசல் என்ட்ரன்ஸை பாருங்கள். பார்த்திங்கன்னா ரொட்டி கொடுக்குறாங்க, அதனால் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அஜிசியா. இங்கே நிறைய வந்து இந்தோனேசியா, அதுக்கப்புறம் அந்த மலேசியா அவங்களுடைய ஏரியா இது ஃபுல்லாக. அந்த ஹோட்டல்ஸ் ஃபுல்லாக அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இங்கே தனியாக ஒரு மார்க்கெட்டே இருக்குது உள்ள பாலத்துக்கு கீழே. நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு மலைக்குள்ளே இருக்கோம். மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது. 2 மலை கண்டினியூஸ். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பிரேக் இருக்குது. டனலுக்கு உள்ளே போக போகிறோம். மேலே பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருக்குது. ஹரம் பாருங்கள். ஹரம்க்கு வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக டிராஃபிக் தான். நம்ம வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் டிராஃபிக்கில். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் மக்கா ஹரம் பள்ளின்னு சொல்லலாம். நம்ம இன்றைக்கி போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலை. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் டைமில் அலோடு கிடையாது, பிளாக் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம போய் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சால் அங்கே போக முடியுமான்னு சொல்லிட்டு. நிறையா வண்டி அங்கே தெரியுது. ஸோ மேபி மக்களும் தெரியுறாங்க, போக வாய்ப்பு இருக்குது. அஜிசியாலேருந்து டனல் வழியாக வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் ரோடு டனல் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து மேலே போனோன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இது ஃபுல்லாகவே மக்கால ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எல்லாமே டனல் தான். எல்லாமே மலையினால் எல்லா மலையும் வந்து பார்த்திங்கன்னா ஊசியில் நூல் கொடுக்குற மாதிரி எல்லா மலையும் ஓட்டையை போட்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை விட்ருக்காங்க, ரோடு போட்டு ஈஸியாக நம்ம போக வர்றதுக்கு. இல்லைனா இந்த மலையெல்லாம் சுற்றி வரணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதே இந்த டனல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் கடந்துடலாம். அதே நீங்கள் மழை இல்லாட்டினா சுற்றி வர்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அந்தளவுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிங் ரோடுன்னு சொல்லலாம் இந்த டனலை. நம்ம போக வேண்டிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா இது சோதனை அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் நான் சொன்னல, ஹரம் பக்கத்தில் வந்தாலே எல்லா ரோடும் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். வேறு வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை. நம்ம போகிற இடத்துல லாக் பண்ணி சுற்ற விட்றாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஒரு மேலே ஒரு டனல் இருந்துச்சு, அதே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்கே போக முடியல. இப்போ திரும்பி இன்னொரு தூரத்தில் வந்து யூட்டன் அடித்து திரும்பி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது நோம்பு திறக்கிறதுக்கு. 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களை ஒரு நியூ வியூ பாயிண்ட் கிட்ட கூப்பிட்டு போக போகிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறையா போய்கிட்டுருக்கு. இது வந்து ஹரம் தெரியாது, பட் கிளாக் டவர் மட்டும் தெரியும் பின்னாடியிலேருந்து, பேக்கில் இருந்து. நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது மக்கால.
ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வியூ பாயிண்ட் கிடையாது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பார்த்திங்கன்னா இங்கேருந்து மக்காவோட அழகை நீங்கள் அழகாக ரசிக்கலாம். இப்போ சன்செட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோதான், விரிக்க ஆரம்பிச்ச வேண்டியதான் நம்ம வழக்கம் போல். இஃப்தாருக்காக நம்ம கொண்டு வந்த சாப்பாடெலாம் வெளியே எடுக்கலாம். அன்பாக்சிங் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இதுதான் நம்ம இஃப்தார் பாக்ஸ். ஃபஸ்ட்டு டிஷ்யூ, அதுக்கப்புறம் டேட்ஸ் ஆரம்பிச்சிடா, அதுக்கப்புறம் ஜூஸுக்கு டம்ளர். இதுதான் ஸ்பெஷல் ஐட்டம், நம்ம ஊர் ஐட்டம். என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். இது நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக அவங்க செஞ்சது, இதுவும் வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சது. என்னென்னு ஓப்பன் பண்ணலாம் வாங்க. நோம்புக்கு டைம் ஆகிடுச்சு, நோம்பு திறக்கிறது. டைம் பார்க்குறதுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. 6:29 போகுது. ஐ திங்க் 6:30க்குன்னு நினைக்கிறேன். கிளாக் டவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாங்க சொல்கிற டைம் வந்துச்சுன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரீன் லைட்டு போட்டுருவாங்க. க்ரீன் லைட் போட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து வாங்க சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். வாங்க சொல்கிற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்ஷால்லா. பிஸ்மில்லா. இது என்னது? கடற்பாசி. நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம வீட்டை செஞ்ச சுவையான நோம்பு கஞ்சி குடிக்காமல் நமக்கு வந்து நோம்பு திறந்த மாதிரியே இருக்காது. நமக்காக நோம்பு வச்சுக்கிட்டு இந்த கடற்பாசி வேறு செஞ்சுருக்காங்க. இந்த வடக்கடைக்காரங்களாம் கோச்சிக்காதீங்க, சவுதியில் வடை இப்படி தான் வரும். பொதுவாகவே இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இப்படி ஒரு இஃப்தார் ஃபுட்டு ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு மக்கால ஒரு லொக்கேஷன், இந்த மாதிரி இடத்துல இஃப்தார் திறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நீங்களுமே மக்காவில் இருந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக ரம்ஜானில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த நோம்பு திறக்கிற டைம். வாங்க நோம்பு திறக்கலாம். பிரியாணி மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பஜ்ஜி. கண்ணதாசா சேசுதாசா. ஐயோ, அந்த வெங்காய பக்கோடா. இன்னும் மேலே தான் ஒரு சவுண்டு. அங்கேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வியூ பாயிண்ட் பார்க்க வந்துருப்பாப்புல. அங்கேருந்து மேலே தண்ணி இருக்குமான்னு கேட்டாப்புல. பயந்து போயிட்டேன். யாரும் அது சுருத்த வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டேன். அது ஓகே, வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வந்தாருன்னா நம்மளுக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்போம். வாங்க நீங்கள் சாப்பிடுங்க. மக்கா சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்ப ரஷ்ஷான ஒரு சிட்டி. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இறைச்சல் இருக்கும் சிட்டிக்குள்ளே. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது, நிசப்தமாக இருக்குது. இந்த சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் உள்ள அந்த ஒரு டைமிங் இருக்குது, கோல்டன் டைம். இதை வந்து நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியும். தொழுதாச்சுங்க, தொழுதுட்டு இப்போ உட்காந்துருக்கோம். நல்ல கிளைமேட் இங்கே, சரியான குளிர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும். ஏன்னா நம்மளால் ஏற்கனவே ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியே போகலை. வேலை முடிஞ்சோன்னே வீடு முடிஞ்சோன்னே அப்படியே எல்லாம் போய்கிட்டே இருக்குது. எங்கேயுமே வெளியே போகலை. ஸோ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு வந்து நோம்பு திறக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரமோட சவுண்டே இங்கே கேட்கும். அந்த சவுண்ட்லேயே வந்து நீங்கள் இங்கே தொழுகலாம். ஸோ மக்கால வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது. அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஹரம் தான். ஸோ ஹரமோட அந்த சவுண்ட்லேயே நீங்கள் தொழுகிறனால இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹரமில் தொழுகிற ஒரு நன்மை வந்து நமக்கு கிடைக்கும். ஹரமில் வந்து நீங்கள் போகணுன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் டைமு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ரம்ஜான் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இஃப்தார் அதாவது நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் மகரிப் தொழுதுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். இப்படி தான் நாங்கள் வருஷம் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல திறப்போம், இல்லாட்டி வீட்டில் நோம்பு திறப்போம். நம்ம இஃப்தார் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்திருக்கும். இப்படி தான் நோம்பு கஞ்சி ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு வடை, ஏதாச்சும் ஒரு ஸ்வீட், இல்லை ஒரு ஜூஸ், அவ்வளோதான். இதான் வந்து நம்ம நோம்பு திறக்கிற ஸ்டைல். இப்படி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மகரிப் தொழுகும்போது வாய் வெளியே வந்து விழுந்துடும். அந்தளவுக்குலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சோண்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நோம்பு தொழுதுட்டு திரும்பி வந்து லைட்டாக வேணும்னா ஏதாவது பசிச்சா திரும்பி அதே நோம்பு கஞ்சோ இல்லை வேறு லைட்டு தோசையோ இல்லை சப்பாத்தியோ ஏதோ ஒன்று வீட்டில் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். இதுதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரமதானில். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.
முடிஞ்சால் இன்னொரு இஃப்தார் வீடியோ வந்து நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கல்ஃப் ரைடர். அஸ்ஸலாமு அலைக்கும். பை.